கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 31 சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 31 வசனம் 15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவரின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது என்பதிலே நாம் தெளிவாக இருப்போமானால் நம்மை யாரும் ஆள முடியாது, நம்மை யாரும் அழிக்க முடியாது, நமக்கு விரோதமாய் ஒருவரும் வர முடியாது என்கிறதான விசுவாசமும் நம்பிக்கையும் மாத்திரமல்ல, அதில் உறுதியாக நாம் இருந்து பலவிதமான பயங்களையும் கவலைகளையும் புறம்பே தள்ளிவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் கடவுள் கொடுக்கிறதான சந்தோஷத்திலும் கடவுள் கொடுக்கிறதான சமாதானத்தினாலும் நிறைந்தவர்களாக வாழ முடியும் என்பதற்கு தாவீது சொல்லுகிறதான இந்த அற்புதமான வார்த்தை சாட்சியாக இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை தாவீது குறிப்பிடுகின்றார், ஆண்டவரே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைக்கும் இந்த நம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நினைக்கின்றார்கள், அநேக கடவுளுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கின்றார்கள், என்னை வயதான நேரத்தில் என் பிள்ளைகள் என்னை பார்த்து கொள்வார்கள், அல்லது வங்கியிலே நான் இவ்வளவு சேமிப்பு வைத்திருக்கிறேன், அது என்னை வயதான காலத்தில் என்னை பொறுப்படுத்தி கொள்ளும், அல்லது எனக்கு போதுமான வருமானம் நிரந்தரமாக இருக்கிறது, அதனால் நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன், என்னுடைய ஒரு 5 தலைமுறைக்கு நான் போதுமான சொத்துக்களை நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன், ஆகையினால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கில்லை, எனக்கு நிரந்தரமான வேலை இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது என்றெல்லாம் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கிறதே, இவையெல்லாம் எனக்கு இருக்கிறபடியினால் நான் பத்திரமாக இந்த உலகத்தில் நான் சுகமாக வாழ்வேன் என்று சொல்லி நினைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இயேசுவானவர் கூட ஒரு ஓமையிலே இப்படி குறிப்பிட்டார். ஒரு மனிதன் இரவு படுத்துக்கொண்டு சொல்லுகின்றான், என் ஆத்துமாவே உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் சேகரித்து வைத்து விட்டேன், நீ இனி கவலையெல்லாம் மறந்துவிட்டு புசித்து குடித்து நீ சந்தோஷமாய் மகிழ்ந்திரு என்று சொல்லுகின்றான். அன்று கடவுள் அவனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி வேதத்தை வாசிக்கின்ற எல்லாருக்கும் தெரியும். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதனுடைய விளக்கம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக நாம் வாழக்கூடாது. என்னுடைய ஆதாரம் கிறிஸ்து ஒருவரே, நான் கிறிஸ்துவின் கரத்தில் நான் பத்திரமாக இருக்கின்றேன், ஆகையால் தீங்கு என்னை துக்கப்படுத்த முடியாது என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டிய மக்களாக நாம் இருக்கின்றோம். தாவீது அதைத்தான் சொல்லுகின்றார், ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆகையால் இதோ எனக்கு விரோதமாய் வருகின்ற இந்த சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் ஆண்டவரே நீர் என்னை தப்புவித்தருளும் என்று கேட்கின்றார். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே கூட அதை நாம் தியானித்தோம். அந்த யோசபாத் ராஜா அவனுக்கு விரோதமாய் வந்த மக்களை பார்த்து பயப்படுகின்றான். ஆனால் பயந்த பிறகு அவன் செய்கின்ற காரியம் என்ன? கர்த்தரை தேடும்படியாய் அவன் தன் மக்களை எல்லாம் அழைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றான். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தாவீதின் மூலமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? நான் கடவுளுடைய கரத்தில் பத்திரமாக இருக்கிறேன். அவருக்கு தெரியும் எப்படி எந்த பாதையில் என்னை வழி நடத்த வேண்டும், எந்த நேரத்தில் எந்த நன்மையினால் என்னை நிரப்ப வேண்டும், எப்படிப்பட்டதான கிருபைகளை கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவருடைய கரத்திலே நான் சுகமாயிருக்கிறேன் என்பதை நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களை சுற்றி உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த சத்துருவினுடைய அந்த சதிகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் பயப்படும் பொழுதுதான் பிசாசானவன் ஜெயிக்க ஆரம்பிக்கின்றான். நீங்கள் பிசாசை எதிர்த்து நின்று உலகத்தில் இருக்கிறவர்களிலும் என்னை தாங்கி கொண்டிருக்கிற கடவுள், என்னை ஏந்தி கொண்டிருக்கிற கடவுள், உள்ளங்கையில் வரைந்திருக்கிற
இருக்கிற என் அப்பன் பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை பிசாசானவன் வெட்கப்பட்டு போய்விடுவான். உங்களுடையதே வெற்றி, உங்களுடையதே வெற்றியாக இருக்கும். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை தாவீதை போல நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என் காலங்கள் இருக்கிறது, உம்முடைய கரத்தில் என் காலங்கள் இருக்கிறபடினால் அது சுகமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் தாமே நம்மை கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிற கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.